திருச்சிற்றம்பலம். ஆன்மாவுக்கு கருவிகளுடன் கூடாத நிலை, கேவல நிலை என்று ஒன்று உண்டு எனவும், கருவிகளுடன் கூட்டுறவு உடையதாகிய சகல நிலை ஒன்று உண்டு எனவும் சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. இவ்விரண்டையும் கடந்ததே சுத்த நிலை எனப்படும். கேவல நிலையில் ஆன்மா ஆணவ மல மறைப்புற்று அறிவு விளங்காமல் கிடக்கும். சகல நிலையில் கருவிகளினுடைய துணை ஏற்படுவதனால் ஒரு சிறிது அறிவு விளங்கப் பெறும். எனினும் இதனால் ஏற்படும் அறிவு மயங்கிய அறிவு ஆகும். இந்த மயங்கிய அறிவு நிலையிலே கருவிகளாகிய உதவும் தத்துவங்கள் ஆன்மாவுடன் சில சந்தர்ப்பங்களில் கூடும், வேறு சில சந்தர்ப்பங்களில் பிரியும். இங்ஙனம் கருவிகள் கூடுதலும் பிரிதலும் செய்யும் நிலைமையை அவத்தை நிலை என்பர். இவ்விதமான அவத்தைகள் 5 உள்ளன. அவை சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என்பன இந்த 5 அவத்தைகட்கும் பெயர் ஆகும். ஆன்மா புண்ணிய பாவ பலன்களை நுகர்வதற்கு இந்த 5 அவத்தைகளும் துணையாகும். திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன வெளியீடான சிவப்பிரகாசம் சீர்மை கட்டுரை, அதில் 3ஆம் சூத்திரம் ஆன்ம இலக்கணம் என்ற பகுதியிலிருந்து. திருச்சிற்றம்பலம்.